ஆண்டவராய் தேவன் 22வது ஆண்டை கடந்து 23வது ஆண்டுக்குள் நம்மை பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் பல வகையாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று ஜோசியர்களையும் குறி சொல்கிறவர்களையும் பலரையும் அணுகி அவர்கள் தலைவிதியை கேட்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய தலைவிதி அதாவது 23வது ஆண்டில் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் அதாவது எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் இருக்கிறார். எப்பொழுதும் யார அவருடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க அவர் காத்துத்தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் 28 வாசிக்க போகிறோம். 28 முதல் 13 14 வரைக்கும் அங்கே அந்த ஆசீர்வாதம் கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் இந்த ஆண்டை குறித்து தந்திருக்கிற செய்தி, நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும். அநேக நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது, பல பிராஞ்சுகளிலிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா. அதுபடினால எல்லாருக்கும் தான், அதுபடினால ஆசீர்வாதம் வரவில்லையே, இவ்வளவு ஆண்டவரை தேடியும் உபவாசித்தும் ஜெபம் பண்ணியும் அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையே என்று தவிக்கிற நமக்கு இன்று ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்று தேவன் இந்த புதிய ஆண்டில் இந்த நாளில் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? ஆசீர்வாதமாக இருப்பாய் இருப்பாய் என்ற ஆலோசனையை ஆண்டவர் தருகிறார். 1வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது அதை சொல்லிவிட்டு தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். பழையவைகளை விட்டுவிடு, பழைய தேசத்தை விட்டுவிடு, பழைய ஜனத்தை விட்டுவிடு, பழைய பெற்றோர்களை விட்டுவிடு. விட்டுவிடு என்றால் என்ன? வெறுத்துவிடு. மனதில் அவர்களுடைய கிரியைகளை செய்யாமல் இருந்து கொண்டு நீ என்னுடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறபடி மட்டும் செய்து கொண்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். 1வது வாக்கியத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? பழையவைகளை விட்டுவிடு, பழையவைகளை விட்டுவிடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்கிறபடி செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. பழைய ஐக்கியம், பழைய வாழ்க்கை, பழைய ஜீவியம், தேவன் சொல்கிற செய்கிறதற்கு விருப்பம் இல்லாமல் இவைகள் இருக்கிறது அல்லவா. இதோடு இருந்து கொண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த பழைய ஆராதனை கொண்டாடுகிற மக்களிலே பெரும்பகுதி பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பழையவைகளை விட்டுவிட்டோம், முழுமையாக விட்டுவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இன்று நாம் அறிந்து கொள்வோம். கடவுள் எனக்கு திரும்ப திரும்ப இவ்வாலோசனையே என்னை தந்து கொண்டே இருக்கின்றார். இதை மக்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று, அதாவது வெளியேயும் அவைகளை பற்றி சரியாக மக்களுக்கு அதை பற்றிய விவரங்கள் இல்லாதபடியினால் அதை கை கொள்ளாமல் இருக்கிறது காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அருமையானவர்களே என்ன செய்யணும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களே என்ன சொல்லப்படுகிறது? இன்னும் நான் உனக்கு விதிக்கிற தேவனாய் கட்டளைகளை கவனமாய் கவனித்து அவைகளபடி செய்ய கவனமாய் இருப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை விட மேன்மையாக வைப்பார், ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வருடத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்,
உனக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போகிறேன். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற மனவேதனைகள், கவலைகள், சத்துருடைய சீற்றங்கள், சத்துருடைய எதிர்ப்புகள், அவைகளுடைய பகைமைகள், பில்லி சூனியங்கள், பலவிதமான தீமைகளில் அகப்பட்டிருக்கிறீர்களே, சங்கடப்படுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் வார்த்தையை கவனியுங்கள். என்னுடைய வார்த்தையை கவனித்து அந்த பிரகாரம் நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட உங்களை மேன்மையாக வைப்பேன், உங்களை ஆசையில் மதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அதுபடியால் அருமையானவர்களே, மக்கள் அவைகளை விட்டுவிட்டு, அதாவது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமா, உங்கள் சபையில் என்ன வாக்குத்தத்தம், அதாவது உங்களிடத்தில் என்ன வாக்குத்தத்தம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கடவுள் என்ன சொன்னார், இப்படித்தான் மக்கள் விரும்புகிறாரே ஒழிய, அதாவது தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறத கேட்டது சரியாக கடைபிடிக்கும் போது அவர்கள் தாழ்ந்து போகவே மாட்டார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய சகோதரர் ஒரு எனக்கு கேட்டார், எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. சொன்னார், ஐயா, நான் தேவனுடைய கற்பனைகளெல்லாம் கை கொண்டு தேவனுடைய ஆலோசனையின்படி நான் செய்கிறபடியினால் என்னை கர்த்தர் அந்த பிரகாரம் ஆசீர்வதித்தார். எந்த பிரகாரம்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்கள். அப்போதுதான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டானோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனை சோதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை எந்த வகையிலும் சோதித்து பார்க்க கூடாது. அதாவது அவர் சொல்லுகிறத நாம் செய்யணும். அந்த பிரகாரம் இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறது, நீங்கள் இந்த பிரகாரம் செய்து என்னை சோதித்து பாருங்கள் என்று யார் சொல்லுகிறார்கள்? வழிநடத்துகிற மோசே அல்ல, மற்ற தேவனுடைய பரிசுத்தவான்கள் அல்ல. யார் சொல்லுகிறார்கள்? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார். வேதத்தில் அதாவது கட்டளைகள், பிரமாணங்கள் மற்றும் நியமங்கள் என்று பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த கட்டளைகளும் பிரமாணங்களும் நிரந்தரமானது. இந்த நியமனம் இருக்கிறது அல்லவா, அது அவ்வப்போது தேவன் சொல்லுகிற காரியங்கள். அவ்வப்போது ஒரு பிரச்சனை வருகிறால் அதுக்கு அந்த இடத்துல நாம் ஜெபம் பண்ணும்போது தேவன் ஒரு ஆலோசனை தருகிறார் அல்லவா, அதை செய்யும் போது அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அதை நாம் செய்யும் போது அதை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் ஈசாக்கினிடத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற வாசகத்தை நாம் இங்கே பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நீ இப்படி பழையவைகளை விட்டுவிட்டு பழைய தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் அதாவது பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த ஆபிரகாமிடத்தில் என்ன சுபாவம் இருந்தது என்று ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கினிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் என்று இங்கே நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் இங்கே கவனிக்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும், என்னுடைய விதிகளையும் என்னுடைய கற்பனைகளையும் என் நியமங்களையும் என்னுடைய நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால், என்னுடைய பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய மேன்மையான சுபாவத்தை மகனிடத்தில் சொல்லுகிறார். தகப்பன் அதாவது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியுமா? அதாவது அந்த தேசத்தில் பெரிய ஜமீனாக, ஒரு பெரிய பிரபுவாக, ஒரு பெரிய மனிதனாக, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, அதாவது நிறைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களோடு காணப்பட்டதனுடைய காரணம் என்ன என்றால் அவன் இப்படி நடந்து கொண்டான் என்னுடைய சமூகத்தில் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. ஆனபடினாலே நீ இந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போகாதே, இங்கே நீ விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்
என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகள், அதாவது நமக்கு தந்திருக்கிற பிரமாணங்கள், இவைகளை மாத்திரமல்ல நியமங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதற்கு அப்பப்போ ஆலோசனை கொடுக்கணும். ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி செய்யணும், ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்று கேட்க வேண்டும். இல்லை கர்த்தர் நமக்கு தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அல்லது திருவசனத்தின் மூலமாகவோ அல்லது சொப்பனத்தின் மூலமாகவோ நமக்கு ஆலோசனை தரும்போது அதை நாம் செய்து நியமம் அப்பப்போ அந்தந்த காரியத்துக்கு கொடுக்கிற ஆலோசனை இவைகளாக இருக்கிறது. ஆனபடினால இப்படி அவன் செய்தான், ஆனபடினால அவனை நான் ஆசீர்வதித்தேன். அல்லேலூயா. அவனுடைய சந்ததிகள் எப்படி இருக்குமா, எப்படி பிறகுமா? வானத்தின் நட்சத்திரங்களை போல. அல்லேலூயா. வானத்தில் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? முடியாது. அப்படி அவருடைய சந்ததிகள், உங்களுடைய குடும்பம் தலை தோங்கி செழித்தோங்கி பெருகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், அதாவது தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய நியமங்கள், இவைகள் எல்லாம் கடைபிடித்தால், நீயும் அப்படி கடைபிடித்து நடந்தால், நான் சொல்லுகிறபடி நீ செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கோடு ஆண்டவர் சொன்னார் என்று நாம் இந்த வேத வாக்கியங்கள் மூலமாய் காணுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருடத்தின் ஆரம்ப நாட்களில் நான் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை இங்கே நான் பார்ப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை நான் வாசிப்போம். ஈசாக்கு அந்த பிரகாரம் செய்து அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அவனுக்கு அதாவது எத்தனை மேனி கிடைத்தது? வாசிங்க. ஈசாக்கு இந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு இடத்துல சொன்னார், அவருடைய தகப்பன் இந்த மாதிரி நடந்து கொண்டபடினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனபடினால் நீ இந்த தேசத்தை விட்டு போகாமல், இங்கே விதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதைத்தான் நாம் செய்ய மாட்டோங்கிறோம். அநேக மனிதர்களை தான் செய்யறதில்லை. வெளிநாட்டுக்கு போகணுமா, வெளிநாட்டுக்கு போனா உடனே அதாவது சொல்வார்கள், ஐயா அப்போ நம்ம ஜெபம் பண்ணி சொல்லுவோம், இங்கே போகிறது அவ்வளோ தேவ சுத்தமாக தெரியலையே, அப்படினால அதாவது இங்கேயே உங்களுக்கு கர்த்தர் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லுகிறாரு என்று சொன்னால் சொல்லுவோம். இல்லையா, அதாவது விவசாயம்லாம் கைக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க சொல்லுகிறாங்க. அப்படினால எல்லாம் கைக்கு வந்துட்டு ஐயா அதனால போகிறேன் என்று சொல்லுவாங்க. அது போய்விட்டு அங்கிருந்து கதறி சொல்லுகிற காரியம் என்ன என்றால், அறியாமல் வந்துவிட்டேன், அதாவது ஆலோசனை நியமனத்துக்கு கீழ்ப்படியாமல் வந்துவிட்டேன், அப்படி நான் இப்பொழுது உபத்திரவப்படுகிறேன். அதாவது நான் வந்ததினால அதாவது கடன் தொல்லை ஏறினது ஒழிய ஒன்றும் சரியாக இல்லை என்று சொன்னார். அதுக்காக போகக்கூடாது என்றல்ல, அதுக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்பதல்ல, போக வேண்டியவர் போக வேண்டியதான். ஆனால் கர்த்தருடைய சுத்தம் நம்மை பற்றி என்ன இருக்கிறது, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், அவருடைய விருப்பம் என்ன என்கிறதை அறிந்து அதன்படி நாம் செய்வோம் என்றால் என்ன செய்வார்? 100 மேனி கண்டவர்கள் உலகத்தில் உண்டா? கிடையாது. கூடி போனால் 4 மேனி 5 மேனி வரும். அதற்கு அவர்களுக்கு பாராட்டு தெரியப்படுத்தி அவர்கள் பேப்பர்ல எல்லாம் போட்டு படங்கள்லாம் காட்டி, இந்த மனிதன் இப்படி விவசாயம் பண்ணி 5 மேனி கண்டுவிட்டான் என்று சொல்லுகிறதை தான் கேட்கிறோம். ஆனால் ஈசாக்கு எத்தனை மேனி கண்டார்? 100 மேனி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியால் அருமையானவர்களே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன் என்று முழு சபைக்கும் சொல்லுகிறார். இந்த தேசத்தை பார்த்து சொல்லுகின்றார். தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை, நியமங்கள், பிரமாணங்களை கை கொள்ளுகிறதோடு அந்த நியமங்களை கை கொள்வது ரொம்ப முக்கியம் என்று வேதம் சொல்லுகின்றது. அது அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு அவருக்கு இப்படி இல்லை, எனக்கு கொண்டுதான் இப்படி சொல்லுகிறார்கள் என்று எண்ணக்கூடாது. நம்மை பற்றியபடி அது தேவனுடைய நியமனம். பாருங்க, பேதுரு யோவானை பற்றி கேட்டார். ஆண்டவரே, இவனுடைய காரியம் என்ன என்று கேட்டார். இவன் எப்பொழுது மார்பிலே சாய்ந்துகிட்டு இருக்கிறான், எப்பொழுது கிடைத்தாலும் உம்மிடத்தில் தான் நெருங்கிக்கிட்டே இருக்கிறான். அது இவனுடைய காரியம் என்ன என்று கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வருகிற வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன? உன்னுடைய காரியம் எதுவோ அதை மட்டும் பாரு.
அவர் சாக மாட்டார் என்று சொல்லவில்லை, அதில் கொடுத்த பதில் இது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அதாவது நான் வருகிற வரைக்கும் அவன் இருப்பான், இருக்கட்டும், அதனால் உனக்கு என்ன, அவனை பற்றி மற்றவர்களை பற்றி நீ ஏன் பார்க்கிறார்? நமக்கு தேவன் கொடுக்கிற நியமனம் என்ன? அல்லேலூயா, நமக்கு கொடுக்கிற நியமனத்தை நாம் கடைபிடிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இன்று உண்டாயிருக்கிறது, அதாவது நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை யார் சபித்து விட்டார்களோ அவளை நான் சபித்து போடுவேன். என்ன அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை யாருக்கு வைத்திருக்கிறார்? இந்த தேவனுடைய சொல்லின்படி செய்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்று இறைவாக்கு சொல்கின்றபடியினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுல பிரமாணங்கள், அதாவது அநேகம், நம்ம அநேக பிரமாணங்களை கை கொண்டு விட்டோம். அதாவது முழுகி ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், பரிசுத்தாய் பெற்றுட்டோம், பாவரிக்கை செய்தோம், அதெல்லாம் பிரமாணம், அதெல்லாம் தேவனுடைய கட்டளை தான். இவரெல்லாம் செய்தால்தான் மனிதனுக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதன்படி செய்து நாம் அந்த கட்டளையெல்லாம் நிறைவேற்றுவோம். கெட்ட வார்த்தை பேசுவோம், பிறருக்கு தீமை செய்வோம், பிறரை குறித்து எரிச்சல் படுவோம், வைராக்கியம் கொள்வோம், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது அல்லவா? அவையெல்லாம் செய்யக்கூடாது என்ற கட்டளையெல்லாம் நாம் நிறைவேற்ற கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை பெற்றிருந்தாலும், அதாவது நமக்கு இன்னும் போதிய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, இன்னும் போதிய ஆசீர்வாதம் இல்லையே. அதாவது தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆலோசனை உண்டு, அதை நிறைவேற்றணும். அப்போதான் அந்த வார்த்தையின்படி உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மை. ஆனபடினால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இப்படி செய். ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டுமா? நாம் கொடுத்து தான் அவருக்கு நிறையணுமா? நாம் கொடுக்க, அவருக்கு ஒன்று தேவன் அவர் எடுத்துக்கிடுவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறதெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் வாங்கி வைத்து மற்ற சக்திகளைப் போல நம்முடைய தேவன் இல்லை. அல்லேலூயா, மற்றவைகளைப் போல அல்ல. அவர் நமக்கு ஏராளமும் தாராளமாய் தந்து நம்முடைய பிள்ளைகள் தரித்திரவான்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சுத்தம் அல்ல. வேதத்தில் எத்தனையோ பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா? ஆனபடினால் நம்மையும் கர்த்தர் உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, ஜாதிகள் மத்தியில் நம்மை மேன்மைக்குரியவர்களாக வைக்க, அதாவது நம்மை குறித்த பயம் அல்லது நம்மை தவறான வார்த்தைகளை சொல்லி ஏச அவர் பயப்படுவார்கள். என்றால் உன்னை சபிக்கிறவர்கள் நானும் சபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படி ஆகும். ஆனபடியினால் அதாவது இங்கே பாருங்கள், அதாவது பரலோகத்தில் மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். என்ன விதத்தில் பார்க்கிறோம்? அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது, வம்ச வரலாறும் கிடையாது. இன்றைக்கு சிலர் அதை வைத்துக் கொண்டு, அதாவது இயேசு சாலமின் ராஜா என்று சொல்லி இருக்கின்றது. அப்படியெல்லாம் இருக்கிறபடினால் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிலர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வம்ச வரலாறு இல்லை, அவராயிருக்கும் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இவரை ஆசாரியன் என்று சொல்லி இருக்கிறது. வாசிப்போம், ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 முதல் வாசிங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியராயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு பிரமாணம், இது ஒரு பிரமாணம். என்னது நான் சொல்லுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சொல்லத்தான் வேண்டியது இருக்கிறது. அதாவது நம்ம ஏழைகளாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் பிரமாணங்களை கை கொள்ளும்போது தான் ஆசீர்வதிக்கப்படுவோம், இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனபடினால இந்த மனிதனிடத்தில், அதாவது மெல்கிசேதேக்கு என்பவர் அதாவது என்ன செய்தார்? அதாவது அவருக்கு முதலாவது அப்பமும் ரசமும் கொடுத்தார், அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம். அடுத்தபடியாக இந்த மெல்கிசேதேக்குக்கு இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாமுடைய சிறப்பை பாருங்க.
அதாவது பரலோகத்தில் வந்த ஒரு ஆசாரியன். அவர் ஆசாரியன், அவருக்கு பரலோகத்தில் ஆசாரிய வேலை. பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறது, அங்கே தொழுகை உண்டு. அங்கே யார் யார் தொழுது கொள்கிறார்கள் என்று வேதத்தில் குறிப்பில்லாவிட்டாலும் நமக்கு கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். இன்னெல்லாம் உயிரோடு எடுத்துள்ள பரிசுத்தவான்கள், தேவதூதர்கள் இவர்களெல்லாம் அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணுகிறார்கள் என்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெல்கிசேதேக்குக்கு, அதாவது ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். இவர் எதிராளிகளை மேற்கொண்டு அங்கே இவருடைய மனைவி பிள்ளைகள், லோகத்தினுடைய மனைவி பிள்ளைகள், கூட சேர்ந்தவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எதிராளி பிடித்துக் கொண்டு போய்விட்டான், எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விட்டான். இவர் அங்கே போய் அவைகளெல்லாம் மேற்கொண்டு அங்கிருந்து, அதாவது அவர் செல்வங்களை கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வந்தவருக்கு எதிராகத்தான் மெல்கிசேதேக்கு குறுக்கிடுகிறார். குறுக்கிடும் போது, அதாவது அவருக்கு அப்பம் ரசமும் அவர் கொடுக்கிறார். இவர் அதாவது தான் சம்பாதித்த பொருளில் உள்ள, அதாவது தசம பாகத்தை, தன்னுடைய பங்கை அந்த மெல்கிசேதேக்கு கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு பிரமாணம். தேவனுக்கு மகிமை. இந்த மெல்கிசேதேக்கு பரலோகத்தின் ஆசாரியன். இவருக்கு பிறப்பும் இல்லை, இவருக்கு மரணமும் இல்லை, தோற்றமும் முடிவும் இல்லாதவர் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவாயிருந்தாலும் சரி, அதில் உண்மையாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோதித்து பார்க்கலாம் சொல்லியிருக்கிறார். சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுக்காக செய்கிறதில்லை, அதாவது கொஞ்சம் நாம் பாக்கி வைத்து அல்லது கொஞ்சத்தில் செய்கிறோம், கொஞ்சத்தில் செய்யவில்லை என்று நான் விட்டுவிட்டால் அந்த ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைக்காது. நான் ஓப்பனாக சொல்வது எதுக்கென்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது போன ஆண்டில் விட்டு போன தெரியாமல் இருந்த காரியங்களே, அல்லது ஒரு சாதாரணமாக எண்ணி இருந்த அந்த காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்தால் இஸ்ரவேலின் தேவனாய் சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், அதாவது இப்படி நீங்கள் செய்யுங்க, செய்து என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். செய்து சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய சபை உருவாவதற்கு முந்தி என்னுடைய 25வது வயதிலே நான் அதாவது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பித்தேன். அப்போ என்னோட கூட சேர்ந்து 2 பையங்க உண்டு. 3 பேரும் தான் அந்த பாஸ்டருக்கு விசுவாசிகள். அதில் ஒரு பையன் வீட்டில் இளைய பையன், நானும் அப்படித்தான். வந்தவங்க 3 பேர் அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ளவர்கள். எந்த வருமானத்துக்கும் வழி இல்லை, எந்த காசும் கிடைக்காது. ஆனால் அங்கே போயிட்டு அவர் கொடுக்கிற சிறு சாப்பாடுகளை சாப்பிட்டு அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு வரும். இப்படி இருக்கும்போது அந்த பையன் வீட்டில் சோப்பு வாங்க, அதுக்கு இதுக்கு காசு, இதுகளுக்கு சின்ன சின்ன செலவு காசு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு 3 பைசா 5 பைசா இவைகளை கொண்டு தசமம் கொடுப்பான். அப்போ தசமம் கொடுக்க போகிறேன்னு போல என்கிட்ட சொல்லுவான். நமக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஆளுகிட்ட இந்த 3 பைசா கொண்டு கொடுக்க போகிறான்னு என்று நாம் வருத்தப்படுவோம். அப்போ அவர் அந்த 3 பைசாவையும் வாங்கி கொண்டு சிரித்த முகமாக வாங்கி அவனை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன வயதிலே உனக்கு இப்படி ஒரு சுகம் வந்து விட்டது, சின்ன வயதிலே இப்படி ஒரு உனக்கு கிடைத்தது, அவ்வளவுதான், அதில் 3 பைசாவை நீ தசமாக கொடுத்தாயே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு படித்து முடித்தான், பம்பாய் சென்றான், நல்ல ஒரு உத்தியோகத்தில் கலந்து கொண்டான், ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்கினான், நிறைய கை நிறைய காணிக்கை அனுப்பினான். அப்படி ஒரு தெய்வ மகனாக மாறினான் என்பதை நான் சொல்லுகின்றேன். இந்த புதரிடத்தில் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அதாவது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் சத்திய வாக்கு. இப்பொழுது நாம் கேட்கிறோம் அல்லவா, இவைகள் சத்திய வாக்கு. அதாவது நீ சோதித்து பார், சோதித்து பார், நடக்குதா, சொன்ன வார்த்தை சரிதானா என்பதை சோதித்து பார், அவைகள் உனக்கு அப்படியே ஆகும். மல்கியாவின் வசனத்தை இன்னொருக்க வாசிக்கலாம். அதாவது இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேனோ என்று, அதனால் என்ன சோதித்து பாருங்கள். வாசிக்கலாம். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள்,
அப்போதான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் சொல்லவில்லை, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். சோதித்து பாருங்கள், ஆசீர்வாதம் பூமியிலிருந்து வருகிறது இல்லை, எங்கிருந்து வருமா? வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யோமனிட்டு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் தருமான்னு கேட்பாங்க, வரும். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்ல போனா நேரம் இல்லை. நிறைய பேர் அப்படி பெற்றிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கவனிக்கிற காரியம் ஏனென்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையின்படி செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவைகளை கை கொண்டால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். உன்மேல் அது உனக்கு பலிக்கும். இந்த ஆசீர்வாதம் இந்த வருடத்தில் அநேகருக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரவான்களாகத்தான் இருக்கணும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும்போது அங்கே என்ன சொல்லி கூப்பிட்டார்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். நீர் ஏன் வழி நிற்கிறீர்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லவா என்று சொன்னதாக நான் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். யார்? என்னுடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுத்து அதன்படி செய்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதன்படி செய்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ ஆசீர்வாதமாக இருக்குன்னு அதாவது தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிக்கிட்டா முடியாது அல்லவா? முழுது செய்யணும். அதாவது வீட்டு தலைவாசல்ல அதாவது போட்டோக்களை வைக்கிறார்கள், வசனங்களை போடுகின்றார்கள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு வசனத்தை எழுதி போட்டுறாங்க. வாதையில் கூடாரத்தை அழகாது என்று வசனத்தை போட்டால் சாத்தான் பயந்து ஓடி விடுவான் என்று நினைக்கிறார்கள். இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்னுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வாயானால் எகிப்தியர்களுக்கு வர இருந்த வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரவிட மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எழுதுகிறேன். பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி ஜெபம்ங்கிறது சரிதான். ஆனால் என்ன சொல்வாய்க்கு முன்னால் அவருடைய வார்த்தையை செவி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எழுதுகிறார், அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு மேல உள்ள விட்டு கீழே உள்ளதான் செய்யறாங்க மக்கள். பிசாசுக்கு ஏற்றுரைக்கும்படியாக சொல்லி இருக்கிறீர்கள், சொல்லியும் கொடுக்கிறாங்க. பிசாசுக்கு ஏத்தர் இல்லைங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை பற்றி சாத்தானுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், இவர்களெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்கள், தேவனுடைய சத்தத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். அப்படினால் அங்கே எதிர்த்தால் அவனும் எதிர்ப்பான் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனை கண்டால் அவன் ஓடுவான் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நான் உனக்கு சொல்கிறது என்னவென்றால், தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வான். கீழே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் 14 வசனம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அவ்வளவு ஆசீர்வாதமும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால் ஈசாக்குக்கு சொல்லும்போது உன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். என்னுடைய கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் இவைகளெல்லாம் கை கொண்டு என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆனபடினால் நான் அவனை ஆசீர்வதித்தேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளாக சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன்.
என்று ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் அந்த ஆசீர்வாதம் அவனிடத்தில் மட்டும் இருக்காது, அந்த ஆசீர்வாதம் பலருக்கு அவனிடத்திலிருந்து போய்கொண்டே இருக்கும். அவர் தேவனிடத்தில் கேட்கும் போது அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒலியின் மூலமாக இந்த செய்தியை வெளியிருந்து கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லுகிற காரியம் என்னென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகின்றார். ஆனபடினா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தகப்பன் அப்படி செய்தார். இந்த தகப்பனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும். கேட்கிறதுல தப்பு இல்லை, கேட்கிறதுல ஒன்று குழப்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன என்றால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைதான், என்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. என்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால், அதாவது என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் என்னுடைய நியமங்களையும் கை கொண்டபடியினால் அவனை ஆசீர்வதித்தார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீயும் என்னுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது இப்படி சொல்லப்படும் வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் உண்மையிலிருந்து பலிக்கும். சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த வாசகம் புதிய ஏற்பாட்டில் இல்லையே, இது பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தானே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே என்று ஊழியர்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நாம் அறிகின்றோம். அவர்கள் வேறு நோக்கத்தோடு சொல்லலாம், அதை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை நாம் இங்கே வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தையும் சேர்த்து வாசிங்க போகும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றெல்லாம் மறுகொடுந்து முதலில் சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் உண்டு, மத்தேயு 5:20 வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்போட நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த கட்டளையை நிறைவேற்றணும். இது சாதாரண கட்டளை அல்ல. ஆனபடினால் ஆண்டவர் சொன்னார், வேதபாரகர் பரிசேயர்கள் அவர்கள் அதை செய்தார்கள், ஆனால் பரலோகத்துக்கு போவதற்குரிய தகுதியை பெறவில்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறார்கள், அவர்கள் செய்த அந்த நீதியை, அவர்கள் நிறைவேற்றின அந்த கற்பனைகளை நீங்களும் செய்யணும். இனத்திலெல்லாம் கொடுத்தாங்க, வெந்தயத்திலும் சீரகத்திலும் மரக்குழந்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் தசமபாகம் செலுத்தினார்கள். நீங்களும் அப்படி செய்யணும். நீங்களும் அப்படி செய்யாவிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு கூட மாத்திரமல்ல, நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கும் தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை நாம் விட்டுவிடக் கூடாது. இதில் நாம் கவனமாக இருக்கணும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று எதிர்பார்க்கிறார்கள். தேவனாய் கர்த்தருடைய சுத்தமும் என்ன? மக்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சுத்தம். அவருடைய மற்றபடி அவர்கள் பிரயோஜனப்பட்டு சபிக்கப்பட்டு ஆசீர்வாதம் இல்லாமல் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. தம்மை யார் யார் அறிந்திருக்கிறார்களோ, தம்மை யார் யார் ஆராதிக்கின்றார்களோ, யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆலோசனை என்ன என்றால், ஈசாக்குக்கு கொடுத்த மாதிரி நமக்கு அந்த ஆலோசனை கொடுக்கின்றார். அவருடைய தகப்பன் இவைகளெல்லாம் செய்தான். இந்த கட்டளைகளை செய்தான், பிரமாணங்களை கை கொண்டான், நியமங்களை கை கொண்டான், இதெல்லாம் செய்தான். அப்படினால் நீயும் அப்படி செய், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன். நீ நான் சொல்கிறதை செய் என்ற போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அதாவது அந்த வருஷத்தில் 100 மடங்கு 100 மேனி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். இது ஏதோ கதையாக இது எழுதப்படவில்லை. இது தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர் தருகின்ற ஆலோசனைகள். ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்கள் பரலோகத்திலிருந்து வந்த ஆசாரியனுக்கு அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அந்த பரலோகத்திலிருந்து வந்த தூதன் அது அவருக்கு அப்போது திராட்சரசமும் திருவிருந்தும் நடத்தியிருக்கிறதாக தெரிகிறது. தேவனுக்கு மகிமை. அப்படினால் இந்த பிரமாணங்கள் எல்லாம் பரலோகத்தில் ஏற்கனவே உண்டானவைகளாக இருக்கிறபடியினால், ஆதியிலே இருக்கிறபடியினால் அப்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 3 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே நாம் பார்க்கிறோம், அதாவது மெல்கிசேதேக் என்பவர் தசமபாகம் கொடுத்தவரிடத்தில் தசமபாகம் வாங்கினார். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது பிரமாணம். அதுபடினால அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். வாசிக்கலாம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தார். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. இவன் தகப்பனும் தாயும் வம்சவரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாத உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அருமையாக எழுதியிருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையாக எழுதியிருக்கு பாருங்க. இந்த மெல்கிசேதேக்கு அதாவது சாலேமின் ராஜா என்றும் நீதியின் ராஜா என்றும், அதாவது இவர் மனுஷ தேவகுமாரனுக்கு ஒப்பானவராக இருந்தார் என்றும், இவருக்கு தோற்றமும் முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனுக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். ஆனபடினால் அந்த ஆபிரகாமை பற்றி கர்த்தர் என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறபடினால் கிடந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டில் நம்முடைய ஆசீர்வாத குறைவு மாறணும். அல்லேலூயா. நம்மில் இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் அகற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதோடு இதுவரைக்கு விட்டு போன பிரமாணங்களை நியமங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. இதை தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுருக்கமாக இந்த நாளில் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்றால், அதாவது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அது சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பேரன் ஈசாக்குடைய மகன் யாக்கோபு என்று நாம் பார்க்கிறோம். இவரும் அதாவது அந்த போதனை பெற்றவராக இருக்கிறார். இவர் ஒன்றுமில்லாமல் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்போது வழியில் நேரம் ஆகிவிட்டபடியினால், இருட்டி விட்டபடியினால் அங்கேயே ஒரு கல்லை தலைக்குள் வைத்து படுத்து விட்டார். அங்கே அவருக்கு ஒரு அருமையான தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். காலையில் எழும்பின உடனே அவர் என்ன சொல்லி அந்த கல்லை நட்டினார் பாருங்க, வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில், அதாவது இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். இந்த நாளிலும் அதாவது நாம் விட்டு போன பழைய வருடத்தில் விட்டு போன காரியங்கள் எதுவோ அதை கை கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி. 28 ஆதியாகமம் 28 வசனம் 22 ஒருவர் வாசிக்கலாம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவர் காட்டுக்குள்ளே படுத்திருந்த போது அவருக்கு தேவ தரிசனம் உண்டாயிற்று. அப்படினால அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாக்கோபு தரிசனம் கண்டு விழித்தவுடனே இந்த கல்லை அங்கே நட்டினார், ஒரு அடையாளமாக நட்டு அதற்கு எண்ணெயும் வார்த்தார். ஏன்? அடையாளம் தெரிகிறதற்காக. எல்லா கல்லை போல இந்த ஒரு கல் ஆகிவிடும் அல்லவா? ஆனப்படினால அடையாளம் தெரிகிறதற்காக அதுக்கு எண்ணெயும் வார்த்தார். வார்த்து விட்டு அவர் சொன்னார், அதாவது ஆண்டவரே, நான் திரும்பி ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தால் இந்த இடத்துல இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இல்லையா?
ஆலயம் கட்டுவேன் என்பது பெருந்தன்மை அவருக்கு ஒன்றுமில்லாத நேரத்தில் இந்த பொருத்தனை பண்ணுகின்றார். அது தேவனுக்கு வீடாகும். அது மாத்திரமல்ல, எனக்கு தருகிற சகலவற்றிலும் தசோபாகம் கொடுப்பேன். அவர் என்ன சொல்லுகிறார்? வருங்கையோடு வெறும் கோலுங்கையோடு சொன்னேன், இப்பொழுது 2 பெரிய அவருக்கு மக்கள் செல்வம், அவருக்கு மந்தைகள் செல்வம், பலவிதமான ஆசீர்வாதங்கள் அவர் பெற்றவராக திரும்ப வந்தார். வந்து அதே இடத்துல அவர் சொன்ன பொருத்தனை நிறைவேற்றினார் என்று நவீனத்தில் காணுகிறோம். ஈசாக்குக்கு கர்த்தர் போதித்தார். இப்போ இங்கே யாக்கோவுக்கும் இந்த ஆலோசனை இருந்திருக்கிறது என்று நாம் காணுகிறோம். ஆனபடினால் தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, அதாவது நீர் என்னை ஆசீர்வதியும், உமக்கு வீடு கட்டுவேன், உமக்கு ஆலயம் கட்டுவேன், உமக்கு தசமமாக கொடுப்பேன் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இதுதான் வழி. அருமையானவர்களே, தேவனுக்கு மகிமை. இந்த ஆண்டிலே தேவனுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர் நமக்கு வகுத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கை கொள்ளணும். கை கொள்ளும்போது அப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் குறைவாக இருந்த காலத்திலும் கற்பனைகளை கை கொண்ட மக்கள் நம்ம மத்தியில் உண்டு. தெரியும், அவரிடத்துல காணிக்கை வாங்கிறதுங்க சமாளி சில வேளைகளில் அப்படி சில வேலை வாங்கிட்டு அவர்கிட்ட திருப்பி கூட காசு செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு அப்படியும் உண்டு. அப்படியே நாம் செய்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த பிரமாணங்களை நிறைவேற்றுவதிலே தனக்கு குறைபாடு இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையில தேவை அதிகமாக இருந்தாலும், அவர்களுக்கு இது போதாமையாக இருந்தாலும், வருமானங்கள் வாங்குகிற வருமானம் போதாமையாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தசமபாகம் செலுத்துகிறார்கள். ஆண்டுடைய வாசல் என்ன சொல்றது? இன்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப கேட்கிற வசனத்தின்படி வசனத்துக்குள்ளாக நம்மில இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாய் விட்டு போன காரியங்கள், குறைகள் என்ன என்கிறதை கண்டுபிடித்து நாம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்மகிட்ட வாங்கிட்டு நம்மை வறுமையா விடுவதற்கு இல்லை. நமது ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சுத்தம் கொண்டு அப்படி செய்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, சகரியா என்று சொல்லப்படுகிற ஆசாரியனுக்கு நீண்ட நாட்களாக அந்திய காலம் வரைக்கும் குழந்தைகள் இல்லை என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருந்த போதிலும் அவர்கள் தேவனிட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஒழுங்காய் கடைபிடித்து வந்தார்கள். தேவன் நமக்கு தான் ஒன்றும் செய்யலையே, நாம அவருக்கு செய்யணும் என்று அவர்கள் எண்ணவில்லை. அவர்கள் தேவனிட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கை கொண்டு வந்தார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலேயும் நியாயங்களிலேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட அவருக்கு தான் தேவாலயத்தில் பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது தேவ தரிசனம் உண்டாயிற்று என்று நாம் காணுகிறோம். அவர் நம்பிக்கை இழந்து விட்டார். நம்பிக்கை இழந்திருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு ஆலோசனை இருந்தது. ஆனப்படினால் அவருக்கு நம்ப முடியவில்லை. தூதன் சொல்லியும் அவருக்கு நம்ப முடியவில்லை. நம்ப முடியாமையினால அவர், அதாவது அது எப்படி ஆகும் என்று அவருக்குள்ளே, அப்ப நான் தேவனிடத்தில் அனுப்பப்பட்டு வந்த தூதன் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர் அன்று முதல் ஊமை ஆகிவிட்டார். ஊமையாகி வெளியே வருகிறார். எல்லாரும் காத்திருக்கிறார்கள். ஆசாரியன் பலி செலுத்திவிட்டு எப்போ வெளியே வருவார் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். வெளியே வந்தபோது கை செய்யதான் காட்டினார், வெளியே வாயை வச்சு பேசவில்லை. அப்போ ஏதோ ஒரு தரிசனம் நினைத்து கொண்டார்கள். எப்படியும் குறிக்கப்பட்ட காலத்தில் அவருக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அவளது எலிசபெத்தும் வயது சென்றவர், சகரியாவும் வயது சென்றவர் என்று காணுகின்றோம். குழந்தை பிறந்தது.
குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடனே ஒரு வாய் திறந்து விட்டது என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் இப்பொழுது நாம் என்ன தியானிக்கிறோம்? இப்படி இருந்தும் அவர்கள் தெய்வீக காரியங்களில் குறைந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா? தெய்வீக காரியங்களை சரியாய் கடைபிடித்து நடந்தார்கள். அவருக்கு அப்படி செய்து கொண்டு இருக்கும்போதுதான் அவர்களுக்கு தரிசனம் உண்டாகி தேவ ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார். ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகின்றார். ஆனபடினால் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. அந்த ஆபிரகாம் எப்படி இருந்தார் என்று ஆண்டவர் அவருடைய மகனாகி ஈசாக்குக்கு அறிவித்தார் என்று நாம் காணுகிறோம். உடைய தகப்பன் இப்படி இருந்தான், ஆனபடினால் அவன் இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறான் என்று சொன்னார் என்று வேதத்தில் நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நியமனம் என்று சொல்வது அதாவது அந்தந்த நேரத்துக்கு உண்டாகிறது என்று நாம் காணுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து அதாவது கானானுக்கு நேராய் வழி நடந்தார்கள். வழி நடந்து போகும்போது மாறா என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு வந்தபோது கசந்த அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மாறாவின் தண்ணீர் குடிக்காகாமல் கசப்பாகிவிட்டது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அங்கே மோசேயின் கையிலே கோல் இருக்கிறது, சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த கோல், அதாவது எகிப்தில் பல அற்புதங்களை செய்த கோல் அவர் கையில் இருக்கிறது. அதை அவர் செய்யவில்லை. முன்பு இப்படித்தானே செய்து நன்மை பெற்றேன், இல்லை, இப்பொழுது கொடுக்கப்படுகிற நியமனம் என்ன என்று அறிந்து அப்படி செய்தார் என்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தில் நான் இப்படி பார்க்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். வாழ்க்கையிலே கசப்பு, வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், வாழ்க்கையிலே அதாவது தாங்க முடியாத சூழ்நிலைகள், இவைகளின் மத்தியில அதாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார், அவருடைய நியமத்தையும் கொடுத்தார். இந்த நியமத்தின்படி செய்கிறானா இல்லையா, இதெல்லாம் நடக்குமா என்று எண்ணுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக அப்படி செய்தார் என்று நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்குகள் வரும்போது வாய் உதறி பேசுகிறோமா? நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது பின்மாற்றங்கள் வருகிறதா, என்னதான் உண்டா, அவைகளெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஆண்டவர் வாக்குகள் இருக்கின்றார், அவர் நம்முடைய காலத்தில் அவைகளை செய்கின்றார். ஆண்டவர் இப்பொழுது நமக்கு சொல்கின்ற காரியம், இன்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இந்த பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டால் இன்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் திரும்பவும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியோட வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆசீர்வாதமாக இருப்பாய். பழைய வாழ்க்கை, பழைய தேசத்தையும் ஜென்ம பூமியை விட்டுவிடு, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் விட வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கு? விட்டுவிட வேண்டும். அவைகளை கர்த்தர் பார்க்கிறார். தேவனை ஆசீர்வதிக்க வரும்போது அதாவது இவைகள் இருந்தால் இவைகள் அவைகளை தடுத்து போடும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் அதாவது சுற்றி ஊழியங்களை ஸ்தாபிக்கும் போது, சுற்றி ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியங்களை விசிட் பண்ணும்போது கொடைக்கானல் போயிருந்தோம். ரொம்ப பணி உள்ள நாள் வேலை முடித்து விட்டு தங்குகிற இடத்துக்கு வந்தோம். வந்தபோது
ஒருவர் சொன்னார், ஐயா அந்த பெரியவருக்கு நீங்க என்னையா சொன்னீங்க அப்படின்னு. என்ன அவர் எனக்கு கர்த்தர் இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றதை எழுதி பாக்கெட்டில் வைத்திருக்கிறார். இப்போ அவருடைய வாழ்க்கையில் கொடைக்கானல் முழுவதும் தெரியும், அவ்வளவு நாற்றமாக இருக்கிறது, அவ்வளவு மோசமான வாழ்க்கை பண்ணுகிறான் அந்த மனிதன். எப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறவன் அந்த இப்படி வாழ்ந்து கொண்டும் இந்த வாக்கு தத்துவத்தையே அவன் எடுத்து காட்டுகிறான் எல்லாரிடத்திலும் என்று அவர் சொன்னார். அருமையானவர்களே, வாக்கு தத்துவ உண்மை, அதற்கு நாம் விட வேண்டிய காரியங்கள் என்ன, செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிரகாரம் செய்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இடமுள்ளாமல் போக மாட்டோம். வானத்தின் பலகைகளை திறந்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் நம்மை பெருகும் ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.